ஹாய் யுவர்ஸ், வணக்கம். இது உங்கள் வடுகை 360 சேனல். இவன் உங்கள் எல்பி. இன்னைக்கு உலகத்தையே ஒரு திரும்பி பார்க்க வைத்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய ஒரு போரானது இஸ்ரேல் ஈரான் இடையே நடந்து கொண்டிருக்கின்றது. 2025 வருடம் ஒரு கலியுகம் என்று சொல்லக்கூடிய தருவாயில் இப்போதான் இந்தியா பாகிஸ்தான் போர் முடிஞ்சு ஒரு பெருமூச்சு விட்டு இருந்தாங்க உலக நாடுகள். அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஈரானோட போரானது உச்சத்தை எட்டி உள்ளது. இன்னைக்கு சைனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து இஸ்ரேலுக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. பாகிஸ்தான் இஸ்ரேலுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. வடகொரியா அதிபர் ஈரானுக்கு ஆதரவாக பேசுகிறாரு. பாகிஸ்தான் ஈரான் என்னிடம் எந்தவித ராணுவ உதவியும் கேட்கவில்லை என்று சொல்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா ஈரானை தாக்கும் என்ற அச்சத்தில் ஈரான் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா செசில் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த உள்நாட்டால் தயாரிக்கப்பட்ட மிக சக்தி வாய்ந்த ஒரு மிசைல்ஸை தயார் செய்து வைத்துள்ளான். மிகப்பெரிய ஒரு சம்பவத்துக்கு ஈரான் நானவன் ரெடியாகி கொண்டிருக்கின்றார்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இதை செசில்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். செசில்ஸ்னால் என்ன, எந்த மாதிரி வெப்பன்ஸ், எவ்வளவு நீளம் உள்ளது, எவ்வளவு எடை உள்ளது, எவ்வளவு தூரம் பயணிக்கக்கூடியது, என்னெல்லாம் பண்ண போகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, செசில்ஸ் மிசைல்ஸ் ஈரான் தன் உள்நாட்டு உற்பத்தியின் மூலமாக தயாரிக்கப்பட்ட மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு ஏவுகணை. ஒளியின் வேகத்தை விட பன்மடங்கு அதிக ஸ்பீடில் செல்லக்கூடிய ஒரு மிக துல்லியமான இலக்கை 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் கண்டு அழிக்கக்கூடிய ஒரு மிக சக்தி வாய்ந்த ஏவுகணை. இந்த ஏவுகணையை ஏவுவதன் மூலமாக இஸ்ரேலில் உள்ள பாதி இடங்களை குறிவைத்து அட்டாக் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் 2000 கிலோமீட்டர் தூரம் அதிவேகமாக செல்லக்கூடிய இந்த ஏவுகணையை வைத்துக்கொண்டு யூகேவின் தென் பகுதியில், யூகேனா ஐரோப்பாவின் தென் பகுதியை தன் வசப்படுத்தலாம். இந்த பக்கம் திருப்பினீங்களா ஆப்கானிஸ்தான் போன்ற சில நகரங்களின் எல்லை வரைக்கு ஏவுகணை கொண்டு தாக்கலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இந்த ஏவுகணை இஸ்ரேலிடம் உள்ள வான் பாதுகாப்பு அமைப்புகளால் கூட வழிமறைத்து இடைமறித்து தாக்காத வண்ணம் இந்த ஏவுகணையின் செயல்பாடானது இருக்கும். இது ஈரானிடம் உள்ள ஹை டெக்னாலஜியை வைத்துக்கொண்டு இந்த ஏவுகணை ஏவப்பட்ட பின்பு அதை தடுக்க முடியாது என்று சொல்லப்படுகின்றது. ஈரான் ஊடகங்கள் அதிகமாக இந்த ஏவுகணையை பிரபலப்படுத்துகிறாங்க. அதோட நவீன தன்மையை உலக நாடுகளுக்கு எடுத்து உரைக்கிறாங்க. இந்த ஏவுகணையை வைத்து அமெரிக்கா பிளான் பண்ணி கொண்டு வரக்கூடிய அந்த 3000 டன் எடை கொண்ட பாம்பின் மீது 3000 கிலோ எடை கொண்ட பாம்பை மீது ஏவி தாக்கக்கூடிய வல்லமை படைத்ததாக அறியப்படுகின்றது. நாளைக்கோ இன்னைக்கோ எப்போ வேணாலும் அமெரிக்கா தன் வான்வழியையும் நீர்வழி நேவியையும் ஏவி ஈரான் மீது அட்டாக் பண்ணலாம் என்று ஒரு சூழ்நிலை உருவாகும் போது புட்டின் சுமார் பாரா, நீ ஈரான் மேல கை வச்சுனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு வர்ஜிட்டு வந்துட்டாங்க. இப்போ ரஷ்யா வந்துச்சுன்னா சைனாவும் கூட வந்துடுவான், சைனா ரஷ்யா வந்துச்சுன்னா இந்தியாவும் கூட வந்துடுவான். ஸோ இது மிகப்பெரிய கேங் வாராக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த போரானது இட்டு சென்று உள்ளது. இந்த ஏவுகணையோட சிறப்பு அம்சங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செசில்ஸ் ஏவுகணை 18 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஏவுகணையாக அறியப்படுகின்றது. ஈரானில் உள்ள மிக சக்தி வாய்ந்த ஏவுகணையாகவும் அறியப்படுகின்றது. சுமார் 750 கிலோ வெடி மருந்துகளை கொண்டு சுமந்து எதிரி நாட்டின் மீது போடக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஏவுகணையாக இருக்கக்கூடும். இந்த ஏவுகணையோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மணிக்கு விட 10 மடங்கு ஸ்பீடுக்கு அதிகமாக செல்லக்கூடிய இந்த செசில்ஸ் ஏவுகணை
இங்கே 2000 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தரையிலிருந்து தரையின் இலக்கை தாக்கக்கூடிய ஏவுகணையாக இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதோட செயல்திறனை 2000 கிலோமீட்டரில் இருந்து 4500 கிலோமீட்டர் வரைக்கும் கூட்டலாம் என்று ஈரான் உள்நாட்டு படைத்தலைவர்கள் அனைவரும் மாறுதட்டி கொண்டு இருக்கின்றார்கள். அப்படின்னா இஸ்ரேல் இந்த ஏவுகணை எவ்வாறு எதிர்கொள்ள போகின்றது? ஃபர்ஸ்ட் ஏன் சண்டை வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஈரானுக்கோட ஒரு குகைக்கு அடியில் அணு சக்தி ஒரு ஆராய்ச்சியானது போய்கொண்டிருக்கின்றது. அதை தடுக்கும் விதமாக இந்த போரானது வந்ததாக சொல்லப்படுகின்றது. எது என்னதான் இருந்தாலும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே ஈராக் இருக்குது, இந்த பக்கம் சவுதி இருக்கிறான், அந்த பக்கம் எகிப்து போன்ற நாடுகள்லாம் இருக்குது பக்கத்தில். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தன் தரைப்பலத்தின் துருப்புகளை ஈரானிலிருந்து ஈராக்கு வழியாக கொண்டு செல்ல முடியாத ஒரு தருணமாக இருக்கின்றது. இதனால கடல் வழியை பயன்படுத்தி தான் இஸ்ரேலை அட்டாக் செய்யக்கூடிய நிலை ஏற்படும். ஆனால் இங்க என்ன பண்றாங்கன்னா, இங்கிருந்து ராக்கெட்டை ஏவுறாங்க. ஈரான்லேருந்து துருக்கி இஸ்ரேலுக்கும், இஸ்ரேலிருந்தும் ஈரானுக்கும் ஏவி மிகப்பெரிய ஒரு வான்வெளி தாக்குதலானது நடைபெற்று கொண்டு வருகின்றது. இப்படியே சென்றுச்சுன்னா இது அணு ஆயுத போராக மாறும் என்று ஆராய்ச்சி வல்லுநர்கள் கணிக்கின்றார்கள். அதன் ஒரு பகுதியாகத்தான் ட்ரம்ப் தன் படைகளுக்கு ஆணையிட்டுள்ளான். அதை ஒரு பகுதியாகத்தான் அதை கண்டித்து புட்டின் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார். ஸோ செசில் மிசைல்ஸோட அம்சம்னா 18 மீட்டர் நீளம் கொண்ட மிகப்பெரிய மிசைல்ஸ் 750 கிலோ எடை கொண்ட வெறுமனதை கொண்டு சென்று எதிரி போடக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மிசைலாக கருதப்படுகின்றது. ஈரானில் இருக்கக்கூடிய மிசைல்ஸ்லேயே மிக சக்தி வாய்ந்த மிசைல்ஸ் இந்த செசில்ஸ் மிசைல்ஸ் தான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் 2000 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்கை தரையிலிருந்து தரையின் மூலமாக தாக்கக்கூடிய மிக வல்லமைப்படக்கூடிய மிசைல்ஸாக அறியப்படுகின்றது.